இப்போ ஒரு 2 நாளா அதிமுகவும் அதிமுக ஐடிவிக்கும் நம்ம தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நான் கேட்கிறேன், மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கடா, நீங்க எல்லாம் தளபதி விஜயை விமர்சனம் பண்றதுக்கு உங்களுக்கு எல்லாம் தகுதி இருக்கா? 41 குடும்பத்தையும் உலகத்துல எங்கேயும் கிடையாதுங்க. இறந்தவங்களை கூப்பிட்டு போன் போட்டு வீட்டுக்கு வாங்கன்னு கேதம் கேட்கிற காட்சி தமிழகத்துல புதியதுங்க. அடடடா, இந்த அதிமுகவை சார்ந்தவங்க பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரி பேசிட்டு இருக்கீங்களே. 2018 யாரும் மறந்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக அப்பாவி பொதுமக்கள் போராட்டம் பண்ணும்போது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாம அந்த அப்பாவி போராட்டக்காரர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி 100க்கும் மேற்பட்டவங்க பாதிக்கப்பட்டாங்க. 13 பேரு அப்பாவியா குண்டடிப்பட்டு இறந்து போனாங்க. நாயை சொல்ற மாதிரி சுட்டு தூக்கி வீசிட்டு போனீங்க. அன்னைக்கு முதலமைச்சரா இருந்தது உங்க எடப்பாடி பழனிசாமி. நான் கேட்கிறேன், அப்பாவி மக்கள் போராட்டம் பண்ணும்போது அவங்க மேல துப்பாக்கி சூடு நடத்த சொல்லி எந்த புறம்போக்கு அனுமதி கொடுத்தது? சரிப்பா, அத்தனை பேரை சுட்டு நாயை சொல்ற மாதிரி சுட்டு வீசிட்டீங்க. அத்தனை பேர் குடும்பத்தை வீட்டுக்கும் உங்க எடப்பாடி பழனிசாமி ஒவ்வொரு வீடா போயிட்டு ஆறுதல் தெரிவிச்சு வந்தாரடா. ஆனா ஒருத்தர் போனாரு. இன்னைக்கு 41 பேரை கொன்னவன், 41 பேரை கொன்ன கொலகாரன்னு சொல்லிட்டு பட்டம் கட்டி வச்சிருக்கீங்கல்ல. இந்த விஜய் தான் அன்னைக்கு தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்த போது தமிழ்நாடு உழுங்கி போயிருக்கும் போது அத்தனை குடும்பத்துக்கும் போய் ஆறுதல் தெரிவிச்சு அந்த குடும்பத்தோட குடும்பமா தோளோட தோல் நின்று அந்த குடும்பத்துக்கு தேவையான நிவாரண உதவியை கொடுத்துட்டு வந்தவரே எங்க விஜய்டா. நீங்க எல்லாம் இவரை பார்த்து விமர்சனம் பண்றதுக்கு